ஒரு காட்டுல நிறைய மிருகங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. அங்க ஒரு பசு மாடும் ஒரு ஒட்டகச்சிவிங்கியும் நண்பர்களா பழகிட்டு வந்துச்சுங்க. ஒரு நாள் ஒட்டகச்சிவிங்கி தன்னோட இரையை தேடி போறப்போ ஒரு குழிக்குள்ள விழுந்துருச்சு. அப்போ அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அடடா, இப்படி குழிக்குள்ள விழுந்துட்டோமே, நம்மளை யாரு காப்பாத்துவாங்கன்னு வருத்தப்பட்டுச்சு. நேரம் ஆக ஆக அதுல பயம் ரொம்ப கூடிட்டே போச்சு. அடடா, நம்ம நண்பரான பசுமாடு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நம்பிக்கை இழந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு பசுமாடு. அப்போ ஒட்டகச்சிவிங்கி தன்னோட நண்பரான பசுமாடை பார்த்து, என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டுச்சு. நீங்க யாருமே என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிச்சு. அதை கேட்ட பசுமாடு சிரின்னு சிரிச்சிச்சு. நீதான் பண்ணை மரம் மாதிரி வளர்ந்திருக்கேல, இந்த காட்டுல எங்க இருந்து பார்த்தாலும் உன்னை கண்டுபிடிச்சிடலாம். உன்னோட பலம் என்னன்னு நீ தெரியாமலேயே சுத்திக்கிட்டு இருக்க. இந்த குழி சின்ன குழி தான், மேல ஏறிவான்னு சொல்லிச்சு. அப்போதான் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு புரிஞ்சிச்சு. அடடா, நம்ம பயத்துல இந்த குறியை கவனிக்காம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு சுலபமா வெளியில வந்துடுச்சு. அப்போதான் பசுமாடு சொல்லிச்சு, நாட்டுல இப்படிதான் நிறைய பேரு தன்னோட பலம் புரியாம அவங்களே மட்டம் தட்டிக்கிட்டு முன்னேறாம இருக்காங்கன்னு சொல்லிச்சு. இப்படியே பசுமாடும் ஒட்டகச்சிவியும் பேசி சிரிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுச்சுங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல பாக்குறேன். பாய்.